ஐயப்பா சாமி சரணம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காந்திநாத ஐயப்ப சாமி திருக்கோவில்ல கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம நீராஜனம் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 வைபோகமும் நம்ம காந்தி நகர்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் பக்தர்களுக்காக உங்களுக்கு எல்லாம் தெரிகிறத விட நிறைய பக்தர்களுக்கு தெரிய வேணும். அதாவது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லா இருக்கணுங்கிறது வெளியே சொல்றதா இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனுடைய வழிபாடினுடைய வழிமுறை எல்லாருக்காகவும் எல்லாம் வேண்டிக்கிறது. சகல ஜீவராசிகளும் மின்முட்டு இருக்க பகவானுடைய திரு தர்மசாஸ்தாவுடைய அனுகிரகத்தை வேண்டி ஒவ்வொரு நாளும் விடுகின்ற ஒவ்வொரு நாளும் மறைகின்ற ஒவ்வொரு பொழுதும் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக நல்ல காலையாக இருக்க வேண்டும். எல்லோருடைய குடும்பத்திலும் சந்தோஷம் நிற்க வேண்டும். நோய் நொடி இல்லாத வாழ்வு இருக்கணும். வாழ்க்கையில என்னைக்குமே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும். குழந்தைகள் நல்லபடியா படிக்கணும். எல்லாருடைய பிரச்சனைகளும் பகவானுடைய சங்கல்பத்தினால தீரணும்னு வேண்டிக்கிறோம். பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். பிரச்சனைகள் கடவுள் கொடுக்கறதே நம்மை பற்றி நம்ம உணர்றதுக்காக தான் அந்த பிரச்சனைகள் வர்றது. கஷ்டமே கொடுக்க கூடாது கடவுள்னு நம்மளை விட சுயநலவாதி உலகத்துல யாருமே கிடையாது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பகவான் என்ன தெரியுமா வேண்டணும்? கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு வேண்டுதல் இருக்கு. அது என்ன வேண்டுதல்னா, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய, அதை சமாளிக்கக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய வலிதனையும் மனோ வலிமைதனையும் எனக்கு கொடு பகவானேன்னு பகவான் வேண்டாம். எப்ப வந்தாலும் அடுத்தவங்களை பத்தியே பேசிட்டு வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை மனிதன் முன்னேறாததுக்கு காரணம், முதல் காரணம் பிறர் சொல்லை கேட்பது, புறம் சொல்தல். அடுத்தவங்களுடைய பேச்செல்லாம் நம்ம கேட்டு நம்ம உள்ள வாங்கி அதை தேவையில்லாத இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி அடுத்தவழி புறம் சொல்லுதல். உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னா எந்த விஷயத்தையும் காதில் போட்டு போற. யாராவது பத்தி உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுங்களா? அப்படியான ஒரு சேரை போட்டு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்தோம். அதான் மிகப்பெரிய ஜீரோ. நமக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய கர்மாவும் நமக்கு ஒட்டிக்கும். முதல்ல என்ன சொல்லணும்? தயவு செய்து நம்மளை மட்டும் 2 பேர் பேசுங்க, அடுத்தவளை பத்தி பேசாதீங்க. என்னைக்கு இந்த வார்த்தை வாயில வருதோ அன்னைக்கு நம்ம தெளிவாக போறோம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், நமக்கு எப்ப கர்மம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, கால சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா எப்ப தெரியும் தெரியுமா? நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது போய் சாமியார கேட்கறது, ஜோசிகார போய் கேட்கறது, அங்க போய் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு நேரம் சரியில்லைன்னு எப்ப தோணுதுன்னா, என்னைக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கலான்னு உங்களுக்கு தோணுதோ, என்னைக்கு ஒரு குடும்பத்தை பத்தி புறம் சொல்லலான்னு தோணுதோ, அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை என்னைக்கு தடுக்கலான்னு தோணுதோ, அன்னையிலிருந்து உங்களுடைய தேவையில்லாத நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான், பெரிய விஷயமே கிடையாது. அதனால தயவு செய்து பக்தர்களே, புறம் சொல்லுதலும் புறம் கேட்பதலும் அறவே தவிர்த்தல் அறம் நம் குடும்பத்தில் நிலையாக இருக்கும். கடவுள் என்னைக்கு நம்மளுக்கு ஐயப்பன் வருஷம் சபரிமலையில பிரசன்னம் பார்ப்பாங்க, தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னம் எதுக்கு பார்க்கறாங்கன்னா, கோவில் வழிமுறைகள்லாம் கரெக்டா இருக்கா, சுத்தி பூஜை சுத்தமா இருக்கா, நைவேத்தியம் சுத்தமா இருக்கா, கடைசியா முக்கியமான பாயிண்ட், எத்தனை பக்தர்கள் உண்மையான எத்தனை பக்தர்கள் சபரிமலைக்கு வந்தாங்கன்னு பார்க்கறதுக்காக அந்த பிரசன்னம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட 33 வருஷம் 34 வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க கூட அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஆர்டினரியான மனுஷங்களா தான் இருக்கோம். லட்சம் வருகின்ற அந்த சபரிமலையில் பிரசன்னம் பார்க்கும்போது 5 மனிதர்கள் 6 மனிதர்கள் மட்டுமே உண்மையாக நியமனஸ்டையோடு பக்தியோடு சிரத்தையோடு வந்திருக்காங்கன்னு பிரசன்னத்தில் தெரியும். இப்ப லட்சக்கணக்க பேர் எப்படி போறோம்? அந்த புண்ணிய பூங்காவனத்தினுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் போறோம். சபரிமலைக்கு போனோம்னே மாலை போட்டோம்னே அது என்னமோ அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி கர்மாவை நாம நிறைய சேர்த்திட்டே இருக்கோம். தயவு செஞ்சு சொல்றேன், ஏதோ செய்ய போறோம்னு சொல்லிட்டு கர்மாக்களை தான் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். கர்மத்தை துளைக்கிறதுக்கான அந்த வெளிகள் நம்ம செய்யறது இல்லை, அந்த பகுதிக்கு நாம போறதில்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கம் நல்ல மனசோட இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் நடக்குதோ உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும். உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் அன்னதானம். எப்படி தானம் கொடுக்கலாம் சார்? ஒரு மூட்டை அரிசி அப்படியே 50 மூட்டை அரிசி கொண்டு கொடுத்தோம் சார், அப்படியே சந்தோஷமா நிறைய பேர் பாராட்டினாங்க சார். கோயில் எனக்கு தான் சார் மாலை மரியாதை சால்வையெல்லாம் போட்டாங்க, கடவுள் இங்க வரமாட்டார்.
அடுத்தவரை திருப்திப்படுத்துவதற்காக நீ செய்கின்ற அன்னதானத்திலே கடவுள் ஒரு படி அரிசி கூட பிடி அரிசி கூட வாங்கி சாப்பிட மாட்டார். எப்படி தெரியுமா வாங்கி சாப்பிடுவார்? குசேலன் கண்ணனு பெருமானுக்கு அந்த கந்தல் துணியில அவளான அந்த அவள் கந்தலான அவளை கொண்டு போய் கொடுக்கும் போது ஆத்மார்த்தமாக அது வாங்கி சாப்பிடுறாரு பத்தியா கிருஷ்ண பரமாத்மா. அது மாதிரி ஏழையான உங்களிடத்துல என்ன இருப்பதை கொடுக்கின்ற மனது ஏழைகளுக்கு மட்டுமே இருக்குது. ஏன் நம்மளை ஏழையா வச்சிருக்கான்னா, சில கர்மாக்களை எல்லாம் நான் செஞ்சிருக்கோம், அதெல்லாம் தொலைச்சிட்டு போக வேண்டாமா? கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கஷ்டத்தை இஷ்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டமும் உங்களை விட்டு தள்ளி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தர்மம் செய்யறதுக்கு பாருங்க, நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேட்டுறாதீங்க. நம்மளுக்கு தான் அபத்தம், கடவுள் நம்ம கிட்ட இருக்கவே மாட்டார். வீட்டுக்குள்ள புறம் சொல்லாதீர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை வீட்டுக்குள்ள பிரயோகம் பண்ணாதீங்க. அதிகமா வீட்டுக்குள்ள தேவையில்லாம தண்ணி செலவு பண்ணாதீங்க, காசு செலவு பண்ணாதீங்க. தானியங்களை சாப்பாடு நிறைய வச்சுட்டு கொண்டு அப்படியே கொண்டு டிச்சில் போடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம தப்பை யாரோ சொல்றதை விட நான் இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு, நம்ம கோயில் ஒரு சாமி இருக்கிறார், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோன்னு பகவான் நேரா பூஜை அறையில போய் கடவுள் முன்னாடி நின்று இன்னைக்கு என்ன நம்ம எல்லாம் செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போடுவார். அது தப்பான விஷயமா இருந்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவார், சரியான விஷயமா இருந்தா அந்த விஷயத்தை 4 மணிக்கு தொடரலான்னு முடிவு பண்ணிடுவார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்டு எடுத்துக்கணும். இந்த அன்னதானம் சாதாரண விஷயம் இல்லைங்க, யாருமே சாப்பிடாம இல்லாம வர்றதில்லை. கடவுள் எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு வகையில அன்னம் கொடுத்துருக்கிறார். இந்த அன்னதானம் எதுக்கு நடக்குதுன்னா, இது அன்னதானம் மட்டும் இல்ல, நிறைய வியாதிகளுக்கு உண்டான மருந்து. இது நைவேத்தியம் பண்ணி அவனுக்கு சாட்சாத் அவனுடைய சன்னிதானத்துல நைவேத்தியம் பண்ணி உன்னுடைய பிடி அரிசின்னு சொல்லி போட்டு போஜன மந்திரம் சொல்லி எடுத்து வச்சு, கடவுளே அன்னபூர்ணீஸ்வரியின் மகனே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகிற அன்னதான பிரபுவே, இந்த அன்னதானம் என்னைக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் தேவை என்பதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசார பகவான் வாயில போட்டு இப்படி பண்ணி பாருங்க. ஒருவருக்கு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவாங்க, வாழலை போட்டுட்டு அப்புறம் பேசு பின்னாடி வந்து ஒருத்தர் நின்னுக்குவான். நிறைய விஷயத்துல பாருங்க, பின்னாடி ஒருத்தர் ஏன்னா வெறுத்து போய் எப்படா எந்திரிக்கிறீங்க. ஊர்நாயத்தெல்லாம் சாப்பிடும் போது செய்யக்கூடாதது, தோல்ல துண்டு போட்டுக்கூடாது, தலையில தொப்பி போட்டுக்கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாது, காலில் செப்பல் போட்டுக்கூடாது, டிவி பார்த்துட்டு கூடாது, செல்போனை பார்த்துட்டு கூடாது. அன்னத்துக்கு கொடுக்குற மரியாதை உணவே கடவுள், உன்னை கடவுளாக தான் பார்த்துட்டு இருக்கிறான். இதுல தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில படிப்படியாக நம்ம துன்பமெல்லாம் விலகி இன்பம் வந்து சேரும். என்னைக்கும் பகவான் நம்ம கூட இருப்பார். இன்னைக்கு அன்னதானம் செய்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய ஜான்சன் பை ஜான்சன் லிப்ட் கம்பெனிக்காரங்க, அவங்க பக்தர்லாம் சேர்ந்து தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்திலையும் எல்லாரும் சௌக்கியமா, ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூட நிறைய பேர் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த அன்னதானம் தொடர்ந்து நல்லபடியா நடக்கணும்னு அவங்களுடைய குடும்பத்திலும் நல்லா இருக்கணும் பகவான்கிட்ட வேண்டிக்கங்க. இரண்டாவது விஷயம், இன்னைக்கு அன்னதானம் கடல் கடந்து அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம், அட்லாண்டா அமெரிக்கா இருக்குது, அது எந்த மூலை இருக்குன்னு இருந்தாலும் கூட அங்க இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தடையில்லாமல் இங்க அன்னதானம், இந்த கோயமுத்தூர் மாவட்டத்திலே இடையமலையத்துல காந்திநகர் ஐயப்ப சுவாமி திருக்கோவில்ல அன்னதானம் தொடர்ந்து நடக்கிறவங்க அட்லாண்டாவிலிருந்து இருந்து நம்மளுக்கு ஐயப்ப அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமும் க்ஷேமமா இருக்கணும் பகவானை வேண்டிக்குங்க. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோவில்மேடு பகுதியில் இருக்கிறவங்க பேரும் கூட வேண்டாங்க, எங்களுக்கு பேர் வேண்டாங்க, யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு தெரிஞ்சா போதும், நாங்க செய்யக்கூடிய அந்த தர்மம் யாருக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும். ₹1 ஒரு 1000 ரூபாய்க்கு டொனேஷன் பண்ணி போட்டு 6000 ரூபாய்க்கு போஸ்ட் அடிச்சு உள்ள ஓட்டுவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு விளம்பர பிரியன், இன்னைக்கு வேற வழி இல்லை, எல்லாரும் அப்படித்தான் போறாங்க, நம்மளும் அப்படித்தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கடவுளுக்கு மட்டுமே செய்கின்ற தர்மம் உங்களுடைய அங்க தர்மத்தின் கணக்கில் எழுதப்படும். எல்லாருக்கும் தெரியணும்னு செய்யக்கூடாது, தானத்தில் எழுதப்படும். தானத்துக்கு தர்மத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால ஆத்மார்த்தமான பகவானுடைய சன்னிதானத்துல அந்த குடும்பமும் நல்லா இருக்கட்டும், மென்மேலும் அன்னதானம் மட்டும் பகவான்கிட்ட வேண்டிக்குங்க. ரெண்டாவது விஷயம், இங்க இன்னைக்கு அன்னதானம் பண்ணவங்களுக்காக ஒரு பெசல் குழந்தை, அந்த குழந்தை இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த குழந்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வர முடியாதுல, அவங்க வடபள்ளி பகுதியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அன்னதானம் இன்னைக்கு நடக்குது. அந்த அன்னதானம் அந்த குழந்தை சம்ருத் கண்ணன் சின்ன குழந்தை, சில கடவுளுடைய தெய்வ குழந்தைன்னு சொல்லலாம். சில குறைபாடு இருக்கு. பகவான் என்னன்னா ஒரு மிராக்கல் நடக்காதா,
என்னென்னமோ அதிசயம் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் நடக்காதா? பகவான் அந்த குழந்தைக்கும் பேசுகின்ற திறமையும், எல்லோரும் போல ஆர்டினரியான மனுஷனா இருக்கிற திறமையும், வாழ்க்கையில் அதுவும் மேல வந்து நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நோய் நொடி இல்லாம இருக்கணும். அந்த குழந்தைக்கு அவர் வேண்டுதல் பண்ணிக்கங்க. பெத்தவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிச்சா நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால பகவான் எப்ப வந்து பிறகுக்காக நம்ம வேண்டிக்கிறோமோ அன்னைக்கு ஊராம்புள்ளி ஊட்டி வளர்த்தால் தான் புள்ள தாளா வளருங்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரியோர்கள்லாம் நிறைய உள்கருத்துங்களோட நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தேய்ச்சின்னு சொல்லி போட்டு இருக்கிறார். அதாவது அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க எங்கன்னா அவங்க நேபாளில இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த நேபாளில இருந்து வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அந்த தம்பதிகளுக்கு தேஜ் தீபா திவ்யா அந்த அவங்களுடைய குழந்தையில ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அவங்களும் எல்லாரும் ஆர்டினரியா எல்லாரும் குழந்தைக்கு வச்சிருக்கணும்னு வேண்டுறாங்க. கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தரணும். நீங்கெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். இந்த இத்தனை விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் தான், உண்மையான பிரார்த்தனைகள் தான் அந்த இடத்துல போய் சேருட்டு அங்க இந்த வைப்ரேஷன் மாதிரி அங்க போய் சேரும். இங்க பேசுற செல்லு எப்படி இங்க கேக்குதோ, இங்கெல்லாம் வேண்டதெல்லாம் அங்க போயிருமானா அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பேசினா இங்க இருந்து கேக்குது. எப்படி உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நம்ம உண்மையா நியாயமா நேர்மையா ஆத்மார்த்தமா வேண்ட பிரார்த்தனையும் அவங்களுக்கு பலனாக போய் சேரும். அதனால பகவானுக்கு அவங்களுக்காக வேண்டிக்கங்க. இன்னைக்கு நீராஞ்சனம் நல்லபடியா நடக்கணும். அதே மாதிரி வர டிசம்பர் மாசம் 26, 27, 28 3 நாள் மண்டல பூஜை. நம்ம கோவிலுடைய 20வது ஆண்டு விழா மிக சிறப்பாக விமர்சையாக நடக்க போது உங்களுடைய பக்தர்களுடைய ஒத்துழைப்பினால. ஏன்னா பக்தருக்காக கட்டப்பட்ட கோவில் இது நிறைய விஷயங்கள் செய்ய போது. இனியொரு நிறைய ஒரு வேலைகள் நடக்க போது. இந்த இடம் அப்படியே மேல போய் இந்த இடத்துல தார்ஸ் வந்து பக்தர்கள் இன்னும் வசதியா நிக்கிறதுக்கான ஜனவரியில இருந்து இந்த வேலையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த இடம் அப்படியே மேல போய் ஃபுல்லா கான்கிரீட் இது போடுறதுக்காக வேலை நடக்க போது. உங்களுடைய பங்களிப்பும் இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை கூப்பிடுவோம். அன்னதான பிரபு என்ன வண்டி, இந்த ஹீரோ வண்டி யாராவது இருந்தா கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்து ஓரமா போட்டுருங்க. இங்க இந்த கூட்டு பிரார்த்தனை வலிமையான பிரார்த்தனையா பகவான் போய் சேரணும். நீங்களும் வேண்டிக்க. உங்களுக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கலாம். எத்தனையோ பேர் டியூ கட்ட முடியாம வீடு லோன் இருக்கலாம், வண்டி லோன்ல இருக்கலாம், பசங்க சரியா படிக்காம இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தொழில் செய்யற இடத்துல தொழில் நல்லா கொஞ்சம் மேல வராம இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாம் தீரணும். பகவானே அதுக்கு உண்டான அமைதியும் என்ன ஆத்மார்த்தமான உன்னுடைய அருளும் தரணும். பகவானை வேண்டிக்கங்க. கூட்டுச்சரண வழிபாடு ஆத்மார்த்தமா அடிவை திறந்து சுவாமியே சரணமையாப்பான்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தைகள் மட்டும்தான் பகவான் ஸ்ரீ தர்மசாஸ்தா போய் சேரும். இன்னைக்கு 3வது புரட்டாசி சனிக்கிழமை வரது 4வது சனிக்கிழமை. அந்த அன்னைக்கு சிறப்பான வழிபாடு இருக்கும். கடவுள் என்னைக்கு நம்ம கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கிறார். ஐயப்பா அப்படின்னு கூப்பிடுற தூரத்துல இருக்கிறார். ஆனா யாருமே கூப்பிடுறது இல்லை. அவர்கிட்ட போய் ஏன் வரல உன்னோட பக்தனை சோதிக்கிறேன்னா அவன் கூப்பிடல இல்லையே. ஐயப்பா ஐயப்பான்னு கூப்பிட்டானே, ஆத்மார்த்தமாக கூப்பிடவில்லை, அவன் தேவைக்காக கூப்பிடுறான். அதனால நான் பக்கத்தால போகலன்னு சொல்றார். இது எனக்கும் பொருந்தும். பகவான் என்னைக்கும் நம்ம கூட இருப்பார். துன்பம் எல்லாம் விலகி வாழ்க்கையில் இன்பம் பெருகட்டும். அன்னதான பிரபுடைய அன்னதானத்தின் கூடத்திலே எல்லோருக்கும் வளமான நலமான வாழ்வு அமையட்டும். பகவானை வேண்டிக்குவோம். சுவாமியே கொடுக்கும் தெய்வமே, ராஜாதிராஜனே, ராஜகம்பீர தெய்வமே, வேதாந்த கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓம் ஹரிஹர சுந்தரானந்த சித்தனையனையப்பா. ஒரு சின்ன கூட்டு பிரார்த்தனை. நம்முடைய கோவிலுடைய நிர்வாக பொருளாளர் கோவிலுடைய தனசேகர சுவாமி உடல்நல குறைவில்லாம அவர் ஹாஸ்பிட்டலையும் வீட்டுக்கும் நிறைய நடத்திருக்கிறார். மனசளவுல வீக் ஆயிட்டார். அதனால உங்களுடைய கூட்டு பிரார்த்தனால அவர் மீண்டும் எழுந்து வந்து நிறைய வேலைகள் இருக்கு அவருக்கெல்லாம். இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த நிறைய தர்மகாரியங்கள் செய்யணும், நிறைய நம்ம கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நம்ம கோயிலுடைய பொருளாளர் அவர். அதனால அவருக்கும் அவர் உடல் குணமாகி சீக்கிரமா வந்து நம்ம கோயில் திருப்பணியில நிறைய வேலைகள் செய்யணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்குங்க. கடவுள் நமக்கு என்னைக்கு நம்ம கூட இருப்பார். எண்ணியல் முடிதல் வேண்டும், நல்ல எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிது முன்பணியை போல நன்னியனின் முன்னின்று நசிந்திடல் வேண்டும் அண்ணாய்.
அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் முடிதல் வேண்டும். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கடமும் சென்றேன் எந்திரனின் திருப்பு கொலையில் படல் வேண்டும். செப்பாத மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்கரு ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும். தலைவாணி பிரியாதனமையும் வேண்டுவனே சுவாமியே. சுதரானந்த சித்தனையப்ப